ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முக்கோணவியல் பாடத்தில் வர எடுத்துக்காட்டுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம 3 டைப்பில் கணக்குகள் பார்த்தோம். அதாவது 2 முக்கோணவியல் விகிதங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் நம்ம பொதுவாக ஒரு டேர்ம் வர்ற மாதிரி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம். ரெண்டாவது இணை காரணியால் மேலேயும் கீழேயும் பெருக்கி போட்டோம். அடுத்து மூணாவது முற்றொருமைகள் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 6 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 6 சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்பதை நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம போன தடவை பார்த்த டைப்பேவா அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். தீர்வு பாருங்கள். சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணணும், பொதுவாக ஒரு டேர்மை எடுத்து போட போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சீக்கன் தீட்டான்னு இருக்கிற இடத்துல என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், அப்போ நம்ம காஸ் தீட்டாவை கீழே பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் பொதுவாக வரணும்னா காஸ் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் பெருக்கி வகுப்போம். இந்த 1 காஸ் தீட்டா அப்படியே இருக்கும், மைனஸ் காஸ் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறோம். அப்போ இது எப்படி போடலாம், 1 காஸ் தீட்டா மைனஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே காஸ் தீட்டா கீழே ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துக்கிட்டு மேலே என்ன இருக்குது, 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம முற்றொருமைகள் ஃபார்முலா பார்த்துருக்கோமா, என்ன ஃபார்முலா அது, 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அடுத்த ஸ்டெப்பில் அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலான்னா, சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறத ஒரு சைன் தீட்டாவை சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டானும் இன்னொரு சைன் தீட்டாவை அப்படியே தனியாகவும் வச்சுக்கிறோம். அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாங்கிறது tan தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டாங்களா. இப்போ இந்த சைடு இருக்கிற கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்காட்டு 6 ரூட் ஆஃப் 1 காஸ் தீட்டா டிவைடட் பை 1 காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. தீர்வு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், நல்லா ஞாபகம் இருக்குங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா மேலேயும் கீழேயும் இதோட இணையால் மேலேயும் கீழேயும் பெருக்கி வகுப்போம். அப்போ இதுலேயும் அப்படியே தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 காஸ் தீட்டா டிவைடட் பை 1 காஸ் தீட்டா. இதோட இணை என்ன, 1 காஸ் தீட்டா டிவைடட் பை 1 காஸ் தீட்டா. ஓகேவா. இதோட இந்த மாதிரி டைப்பில் இருந்ததுன்னா இதோட இணையால் மேலேயும் கீழேயும் பெருக்கி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. அப்போ 1 காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது பாருங்கள் a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a - b இன்ட்டு a + b. அதுக்கான ஃபார்முலா என்ன, a - b இன்ட்டு a + b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ அதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணோன்னா ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக காஸ் தீட்டா. அப்போ என்னென்னு போடுவோம், 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரூட் ஆஃப் அடுத்ததான் ரூட் ஆஃப் 1 காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. கீழே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த முற்றொருமைகள் ஃபார்முலாவா, அதாவது 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம போட போகிறோம். இப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்னென்னு போடலாம், சைன் ஸ்கொயர்
தீட்டா. இப்போ பாருங்கள், இந்த ரூட்டை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். அதாவது ரூட் ஆஃப் 1 + cos theta the whole square divided by root of sin square theta. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 1 + cos theta divided by sin theta. அதாவது sin thetaங்கிறது இந்த 1க்கு காமன் தான், cos thetaக்கு காமன் தான். அப்போது 1/sin theta இதை பிரித்து எழுதுகிற பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா sin theta ப்ளஸ் cos theta divided by sin theta. அடுத்து இப்போ 1/sin theta நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். sin thetaவோட தலைகீழி என்ன? cosecant theta ப்ளஸ் cos theta divided by sin thetaன்னா cot theta. அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் இந்த சைடு எழுதிக்கலாம். root of 1 + cos theta divided by 1 - cos theta equal to cosecant theta plus cot theta. அவ்வளோதான். இப்போது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டு 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta அப்படின்னு கொண்டு வரணும். தீர்வு பாருங்கள். இது எந்த மாதிரி டைப்பில் இருக்குது? இப்போ நம்ம பார்த்தோம்ல எடுத்துக்காட்டு 6 அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பாருங்கள் தீர்வு. இப்போது ஃபஸ்ட் இந்த சைடு எடுத்துக்கிட்டோம். secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta. இங்கே பாருங்கள், இந்த secant thetaங்கிறத எப்படி எழுதலாம்? 1/cos theta அப்படின்னு எழுதலாமா? அப்போது டிவைடட் பை பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். sin theta minus sin theta divided by cos theta. இப்போ இந்த 1/cos thetaங்கிறது கீழே வந்துடும். அப்போது 1/sin theta into cos theta minus sin theta divided by cos theta. இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம sin thetaவையும் cos theta, sin theta into cos theta பொதுவாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ இங்கே வந்து sin theta இல்லை. அதனால் மேலேயும் கீழேயும் sin thetaவால் பெருக்கி வகுக்க போகிறோம். sin theta into cos theta minus sin theta divided by cos theta. இப்போ இது கூட sin thetaவை மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இதுவும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். 1/sin theta into cos theta. இது பாருங்கள், இப்போ sin theta into sin theta sin square theta divided by sin theta into cos theta. இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக sin theta into cos theta அப்படியே வந்துருச்சு. அப்போ அதை ஒரு தடவை எடுத்துக்கிறோம். sin theta into cos theta மேலே 1 - sin square theta அப்படியே இருக்குது. இப்போ 1 - sin square theta முற்றொருமைகள் ஃபார்முலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ 1 - sin square thetaன்னா cos square theta divided by sin theta into cos theta. அப்போது cos square thetaவை பாருங்கள், cos theta into cos thetaன்னு எழுதியிருக்கோம். இங்கே sin theta into cos theta. ஒரு cos thetaக்கு ஒரு cos theta கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது cos theta divided by sin theta. cos theta divided by sin thetaன்னா cot theta. Question. secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. இப்போ நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. அதாவது இந்த மாதிரி சம்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போடுறோங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று போட்டோன்னா அப்புறம் இருக்கிறது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக எடுத்துக்காட்டு 6 கொஸ்டின் பாருங்கள். sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal to 1ன்னு கொண்டு வரணும். இப்போது பார்த்த உடனே என்னடா கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்ம எப்படி போட போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான சம் இது தாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறோம். sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b.
இந்த சம் ரொம்ப 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 ஈஸிங்க. அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பொதுவாக எடுக்கணும். அதாவது sin ஏவை எடுக்கிறோன்னா காஸ் ஏவை வெளியே எடுக்கணும். அதே sin b எடுக்கிறோன்னா காஸ் b எடுக்கணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது sin ஸ்கொயர் ஏவை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அதாவது sin ஸ்கொயர் ஏ இருக்கிற 2 டேர்ம் இது ஒன்று இது ஒன்று. இப்போ sin ஸ்கொயர் ஏவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே sin ஸ்கொயர் ஏவை எடுத்துட்டோம்னா sin ஸ்கொயர் பி இருக்கும். அடுத்ததாக ப்ளஸ் இப்போ இங்கே sin ஸ்கொயர் ஏ எடுத்துருக்கனால காஸ் ஸ்கொயர் ஏ எடுக்க போகிறோம். இல்லைன்னா நம்ம இங்கே sin ஸ்கொயர் பி எடுத்துகிட்டு கூட இங்கேயும் காஸ் ஸ்கொயர் பி எடுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், எப்படி போட்டாலும் ஆனால் ஆன்சர் வரும். அடுத்து காஸ் ஸ்கொயர் ஏவை வெளியே எடுக்கிறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? sin ஸ்கொயர் பி. இங்கே காஸ் ஸ்கொயர் ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் பி. இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி வேல்யூ ஒன்றா, அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி வேல்யூ ஒன்று. இப்போது சைன் ஸ்கொயர் ஏ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இதோட வேல்யூ 1. அதாவது இங்கே பி இருக்காது, டீட்டா இருக்க வேண்டிய இடத்துல பி இருக்குது. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா வேணால் நான் சைடில் எழுதிடுறேன். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இங்கே வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அதாவது இங்கேயுமே ஏ தான் இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ இதோட வேல்யூ என்ன? 1. அவ்வளோதான், ஆன்சர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.